ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 24/10/2025 சகர் முரளி பாப்தாதா சொல்கிறாங்க. பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, உங்களை வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறதுக்காக, வீட்டுக்கு போகிறதுக்கான வழியை சொல்கிறதுக்காகத்தான் பாபா வந்திருக்கிறார். ஸோ அந்த வழி உங்களுக்கு தெரியணுன்னா ஆத்ம அபிமானியாக இருக்கணும். ஆத்ம அபிமானியாக இருந்தால் தான் பாபா சொல்கிற எல்லாமே புரியும். ஸோ ஆரம்பத்தில் என்ன பாபா சொன்னாரோ அதான் இப்பயும் சொல்கிறார். ஆனால் அப்போ அது புரிஞ்சிருக்காது. இப்போ புரிகிறது காரணம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆத்ம அபிமானி ஆக ஆக புத்தி போட்டு திறக்குது. கேள்வி: சத்யுக தேவதைகளை மோகத்தை வென்றவர்கள், பற்றற்றவர்கள்னு சொல்கிறோம் இல்லையா? அப்படி எந்த ஞானத்தை சங்கம யுகத்தில் அடைஞ்சதுனால அப்படி ஆனாங்க? பதில்: இந்த சங்கம யுகத்தில் பாபா உங்களுக்கு அமரக்கதையை சொல்லி கொடுக்கிறார். அழிவற்ற ஆத்மாவின் ஞானத்தை கொடுக்கிறார். இல்லை, அழிவற்ற ஆத்மாவின் ஞானத்தை கொடுக்கறது தான் அமரக்கதையே. அதே மாதிரி நாடகத்தை பற்றி என்ன சொல்கிறார்? இது அழிவற்ற நாடகம், ஏற்கனவே உருவாக்கப்பட்ட நாடகம். இதில் ஒவ்வொரு ஆத்மாவும் அவங்கவுங்களுடைய பாகத்தை தான் நடிக்கிறாங்க. ஒவ்வொரு ஆத்மாவும் ஒரு உடம்பை விட்டு இன்னொரு உடம்பை எடுக்கும். ஏன்னா அந்த உடம்பில் இருக்கிற நடிப்பு முடிஞ்சோடனே அடுத்த உடம்பில் நடிக்கிறதுக்கு போயிடும். ஏன்னா அடுத்த உடம்புல நடிக்க வேண்டியது இருக்குது. ஸோ இதில் அழகிறதுக்கான விஷயம் எதுவுமே கிடையாது. இல்லை, இறந்தவங்க இன்னொரு உடலை எடுத்து எல்லாத்தையும் மறந்து ஜாலியாக இருக்க போகிறாங்க. நீங்கள் எதுக்கு அழுதுட்டு இருக்கிறீங்க? அப்படிங்கிற ஞானம் கிடைச்சிருக்குது. இந்த ஞானம் நல்லா ஆழமாக தாரணை ஆனதுடைய பலந்தான் சத்தியுகத்தில் தேவதைகளுக்கு பற்றே இல்லாமல் ஜாலியாக இருக்கிறாங்க. அதனால் அங்கே மரணத்துடைய பேரே கிடையாது. குஷியாக பழைய உடம்பை விட்டுட்டு புது உடம்பை எடுப்பாங்க. பாடல்: பார்வையற்றவர்களுக்கு வழிகாட்டுங்கள். ஸோ ஞான கண் இல்லாதவர்களுக்கு பாபா வழிகாட்டுறதை தான் அங்கே பாட்டில் அப்படி வெளிப்பட்டு இருக்குது. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைங்களுக்கு ஆன்மீக தந்தை சொல்கிறாரு, நான் உங்களுக்கு வழிகாட்டுறேன். ஆனால் அந்த வழி உங்களுக்கு தெரியணுன்னா முதல்ல உங்களை நீங்கள் ஆத்மா அப்படின்ற நம்பிக்கையோடு உட்காரணும். அப்படி ஆத்மாபிமானியாகி உட்கார்ந்தால் தான் நான் சொல்கிற வழி உங்களுக்கு தெளிவாக பார்க்க முடியும். பார்வையற்றவர்களுக்கு வழிகாட்டணுன்னா இங்கே ஆத்மாவுக்கான பார்வை. அப்போ ஆத்மாவுக்கு தான் வழிகாட்டுறார். அப்போ ஆத்மான்னு உட்காந்தா தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா பக்தி மார்க்கத்தில் தேக உணர்வில் அரை கல்பம் ஏமாற்றம் தான் அடைஞ்சிங்க இல்லையா? பரந்தாமத்துக்கு போகணும் உடல் உணர்வுலே இருந்துட்டு எப்படி போக முடியும்? பக்தி மார்க்கத்தில் எத்தனை சடங்குகள்! ஸோ இப்போ தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம் எல்லையற்ற தந்தை ஒருத்தர் தான்ட்டு. நான் உங்களுக்கு இப்போ வழி சொல்கிறேன். எதுக்கான வழி அப்படின்னு உலகத்தினருக்கு தெரியாது. ஸோ எதுக்கான வழி சொல்கிறார் பாபா? முக்தி, ஜீவன் முக்திக்கான வழி. ஸோ அதை கதி சத்கதினும் சொல்லலாம். ஜீவன் முக்தினாலும் சத்கதினாலும் சொர்க்கத்தை குறிக்கும், முக்தினாலும் கதினாலும் பரந்தாமத்தை குறிக்கும், பரந்தாமத்துக்கு போகிறது. ஸோ சாந்தி தாமம்னும் சொல்கிறோம் பரந்தாமத்தை, அதுதான் முக்தின்னு சொல்கிறோம். ஆத்மா உடம்பில்லாமல் அங்கே போகும். உடம்பில்லாமல் ஆத்மாவால் பேச முடியாது இல்லையா? அதனால தான் அது பேர் சாந்தி தாமம், அமைதியான உலகம், சத்தமில்லாத உலகம். ஸோ எப்போ இந்த உடம்பு கர்மேந்திரியங்கள்லாம் கிடைக்குதோ அப்போ தான் பேசுது, ஓசை ஏற்படுது. வாய் மூலமாக தானே பேச முடியும். வாய் இல்லைன்னா எப்படி சத்தம் வரும்? எங்கேருந்து வரும்? ஸோ இந்த கர்மேந்திரியம் கிடைச்சிருக்கிறதே கர்மா செய்கிறதுக்கு தான். அதனால தான் அது பேர் கர்மேந்திரியம். ஸோ
சன்னியாசிகளை ஏதோ புரிஞ்சிக்காமல் கர்ம சந்நியாசம் பண்ணுறேன்ட்டு காட்டில் போய் உட்காந்துக்கிறாங்க. அதுக்கு எதுக்கு உடம்பு இல்லையா? ராவண ராஜ்யத்தில் நீங்கள் இது வரைக்கும் பண்ணதெல்லாம் பாவக்காரியம்தான். ஸோ அதுதான் அழுக்கான காரியம்னு சொல்கிறோம். சத்தியுகத்தில் ராவணனே கிடையாது. அதனால் எதுவுமே பாவகர்மமாகாது, அகர்மமாகிடும். அதாவது பாவத்திலிருந்து விடுபட்ட கர்மம்னு சொல்லலாம். அங்கே 5 விகாரங்களே இருக்காது. அதனால தான் அதை சொர்க்கம்னு சொல்கிறோம். விகாரம் இருந்துச்சுன்னா அதுவும் நரகமாகிடும் இல்லையா? இங்கேயுமே சுகமான இடங்கள்லாம் இருக்குது. அதுக்காக இதை சொர்க்கம்னு சொல்ல முடியுமா? சில நாடுகள் ரொம்ப பணக்கார நாடாக இருக்குது, சிலர் ரொம்ப வசதியாக இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள அந்த 5 விகாரம் இருக்குது இல்லை? 5 விகாரம் கொஞ்சம் கூட இல்லாத ஒரு உலகத்தை தான் சொர்க்கம்னு சொல்கிறோம். பாரதம் தான் சொர்க்கமாக இருந்துச்சு, பாரதவாசிகள் தான் சொர்க்கவாசிகளாக இருந்தாங்க. இப்போ அவர்களே மறுஜன்மம் எடுத்து நரகத்தில் நரகவாசி ஆகிட்டாங்க. விஷக்கடல், காமம்ன்ற விஷக்கடலில் மூழ்கி ஏமாற்றம் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க இந்த விகார கடலில் மூழ்கி. எங்கே துக்கத்தின் பேரே இருக்காதோ அங்கே அழைச்சிட்டு போங்க பாபான்னு கூப்பிடுறீங்க. சினிமா பாட்டு கூட வச்சுல, எங்கே மனிதன் யாரும் இல்லையோ அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும். ஏன்னா மனிதன்னா துக்கம்னு முடிவு பண்ணிட்டாங்க. சொர்க்கத்திலே மனிதர்கள் தான் இருப்பாங்க, ஆனால் துக்கம் கொடுக்க மாட்டாங்க. எப்போ பாரதம் சொர்க்கமாக இருந்துச்சோ அப்போ துக்கத்துடைய பேரே இல்லாமல் இருந்துச்சு பாரதத்தில். சொர்க்கத்திலிருந்து பிறகு நரகத்துக்கு வந்துட்டீங்க. இப்போ மறுபடியும் நீங்கள் சொர்க்கத்துக்கு போகணும். இது ஒரு விளையாட்டு. பாபா தான் இந்த விளையாட்டை பற்றி குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார். ஸோ உண்மையிலும் உண்மையான சத்சங்கம்ன்றதே இது தான். ஏன்னா சத்சங்கம்னு சத்தியமானவருடைய தொடர்புன்னு அர்த்தம். இங்கே தானே சத்தியமான தந்தை இருக்கிறாரு. ஸோ அந்த சத்தியமான தந்தையைத்தான் நீங்கள் நினைக்கிறீங்க. அவர் தான் உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான், அவர் தான் படைப்பவர். அவர் மூலமாக தான் நமக்கு ஆஸ்தி கிடைக்கிது. அப்போ தானே குழந்தைங்களுக்கு ஆஸ்தி கொடுப்பார். ஸோ இப்போ எல்லைக்குட்பட்ட தந்தை, லௌகீக தந்தை, அவரே தந்தை தான், இருந்தாலும் பகவானைத்தானே அவரும் நினைக்கிறார் கருணை காட்டுங்கன்ட்டு. ஏன்னா 21 பிறவிக்கான ஆஸ்தியை பரலௌகிக தந்தை சிவபாபா தான் கொடுக்க முடியும். ஸோ கணக்கு இருக்குது 21 ஜென்மம். சத்தியுகத்தில் இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் இருந்தபோது கண்டிப்பாக மனிதர்கள் ரொம்ப கம்மியாக தான் இருந்திருப்பாங்க. தர்மமும் ஒரே தர்மம் தான் இருந்துச்சு, ஒரே ராஜ்யம் தான் இருந்தது. அதனால தான் அதை சொர்க்கம், சுகதாமம் அப்படின்னு சொல்கிறோம். நிறைய ராஜ்யம் இருந்தால் தானே அடிச்சிக்கிறதுக்கு, நிறைய தர்மம் இருந்தால் தானே கருத்து முரண்படுறதுக்கு. ஸோ ஒரே தர்மம் ஒரே ராஜ்யம், அதனால் சுகமே சுகம். அந்த புது உலகம் தான் சதோ பிரதானமான உலகம். பழைய உலகமும் தமோ பிரதானம் ஆயிடுச்சு, அதாவது தாழ்ந்த நிலை அடைஞ்சிடுச்சு. சதோ பிரதானம்னா உயர்ந்த நிலை. சொர்க்கத்தில் ஒவ்வொரு பொருளுமே முதல்ல சதோ பிரதானமாக தான் இருக்கும். ஜென்ரலாக எந்த பொருளாக இருந்தாலும் ஆரம்பத்தில் சதோவாக இருக்கும், பிறகு சதோ ராஜோ தமோ நிலை கீழ்நிலை அடைந்தே தீரும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு குழந்தை பிறகுதுன்னா பிறக்கும்போது அதை சதோ பிரதானம்னு சொல்லலாம். அப்புறம் வளர வளர சதோ ராஜோ, வயசாகும்போது தமோ ஆயிடுது. சின்ன குழந்தைங்களை மகாத்மாக்களை விட உயர்ந்தவர்கள்னு சொல்கிறாங்க. ஏன்னா மகாத்மாக்கள் கூட பிறந்து பெருசாகி விகாரத்தின் அனுபவம் ஆன பிறகு தான் வீட்டை விட்டுட்டு போகிறாங்க. இப்போ விகாரம்னா அவங்களுக்கு என்னென்னு தெரியும், ஆனால் சின்ன குழந்தைங்களுக்கு விகாரம்னா என்னன்னே தெரியாது. அப்போ சின்ன குழந்தைங்க தானே உயர்ந்தவர்கள். ஏன்னா இங்கே உயர்ந்தவர்கள்னு சொல்கிறதே தூய்மையை வச்சு தான். பாருங்கள், முற்றிலும் கள்ளங்கபடமற்றவர்களாக குழந்தைங்க இருக்கிறாங்க. அதனால தான் குழந்தைகளை மகாத்மாக்களை விட உயர்ந்தவர்கள்னு சொல்கிறாங்க. எல்லா குணங்களும் நிறைந்தவர்கள் அப்படின்னு தேவதைகளுக்கு மகிமை செய்கிறாங்க. இந்த மகிமை ஒருபொழுதும் சாதுக்களுக்கு சொல்கிறது கிடையாது.
இல்லையா? சாது சன்னியாசி ஒன்றும் அனைத்து குணங்களும் நிரம்பியவர்களாக இருக்கிறது கிடையாது. பிரம்மச்சரியம் கடைபிடிக்கிறாங்க, அவ்வளோதான். ஆனால் தேவதைகள் தான் அனைத்து தெய்வீக குணங்களும் நிரம்பியவர்களாக இருப்பாங்க. ஸோ அந்த மகிமை தேவதைகளுக்கு தான் பொருந்தும். ஸோ இம்சைனா அஹிம்சைனா என்னன்னு பாபா தான் புரிய வைக்கிறார். மற்றவர்களை துன்புறுத்துறதுக்கு பேர் தான் இம்சை. ஸோ அனைத்தையும் விட மிகப்பெரிய இம்சை காமத்தில் விழறது, இல்லையா? ஒருத்தன் கோபத்தில் திட்டுறான் அப்படின்னா அது கொஞ்ச நேரம் ஞாபகம் இருக்கும். ஆனால் இந்த காமம் பாருங்களாம், ஒருத்தர் பிரிஞ்சே போனாலும் அந்த நினைவு இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ எவ்வளோ பெரிய இம்சை பண்ணக்கூடியது இந்த காமம்னு யோசிச்சு பாருங்கள். அதனால தான் அனைத்தையும் விட மிகப்பெரிய இம்சை காமம்னு சொல்கிறார் பாபா. தேவதைகள் யாருக்குமே எந்த விதமான இம்சையும் கொடுக்கறது கிடையாது, காம விகாரத்திலும் செல்வது கிடையாது. ஸோ உங்களை அந்த மாதிரி தேவதை ஆக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன்னு பாபா சொல்கிறார். தேவதைகள் சத்தியுகத்தில் தான் இருப்பாங்க, இல்லையா? இங்கே யாருமே தன்னை தேவதைன்னு சொல்லிக்க முடியாது. எல்லோரும் தன்னை கீழானவர்கள், பாவிகள், விகாரிகள் தான் நினைக்கிறாங்க. பிறகு எப்படி தன்னை தேவதைன்னு சொல்லிக்க முடியும்? அதனால தான் தேவதா தர்மன்றதுக்கு பதில் இந்து தர்மம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் உண்மையிலே நம்முடைய தர்மம் ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம். ஸோ இந்தியாவுக்கு வந்து இந்துஸ்தான்ற பேர் இருக்கும் பொழுது அங்கே வசிப்பவர்கள்ன்ற அர்த்தத்தில் இந்துன்னு வந்தது. மற்றபடி அது இந்து தர்மம் கிடையாது. ஆனால் அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, இந்து மதம்ட்டு. நீங்கள் என்ன தான் நாங்கள் தேவதா தர்மத்தை சார்ந்தவர்கள்னு சொன்னாலும் அவங்க ஹிந்துன்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த சென்செக்ஸ் எடுக்க வரும்போது அங்கே ஹிந்துன்ற லிஸ்ட்டு தான் இருக்கும். ஸோ அழுக்காக இருக்கிற காரணத்தினால தன்னை யாருமே தேவதைன்னு இப்போ சொல்லிக்க முடியாது. நாம் பூஜைக்குரிய தெய்வி தேவதைகளாக இருந்தோம், இப்போ பூஜாரிகளாக இருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க. ஸோ முதல்ல பக்தியே சிவனுக்கு தான் பண்ணுறோம், பூஜை பண்ணுறோம். ஸோ அது வந்து அவ்விபச்சார பக்தின்னு சொல்லலாம், ஒருவருக்கு மட்டும் பக்தி. பிறகு விபச்சார பக்தி ஆயிடுச்சு, கலப்படம் ஆயிடுச்சு. எல்லாரையும் வணங்க ஆரம்பிச்சிடுறோம், பார்க்குறவங்களெல்லாம், பார்க்குற பொருளையெல்லாம் வணங்க ஆரம்பிச்சிடுறோம், இயற்கையெல்லாம் வணங்க ஆரம்பிச்சிடுறோம். தந்தையோ ஒருத்தர் தானே, அவர்கிட்ட இருந்து தானே ஆஸ்தி கிடைக்கிது. மற்றபடி தேவதைகள் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்க கடவுள் கிடையாது. கடவுள் மூலமாக அந்த நிலையை அடைந்தவர்கள். அவங்கக்கிட்ட இருந்து உங்களுக்கு எந்த ஆஸ்தியும் கிடைக்கல, அப்படி ஆகிறது தான் ஆஸ்தியே. ஸோ தேவதைகள் கிட்ட இருந்தும் நமக்கு எதுவும் கிடைக்கிறது கிடையாது, பிரம்மா கிட்ட இருந்தும் உங்களுக்கு எந்த ஆஸ்தியும் கிடைக்கிறது கிடையாது. ஒருத்தர் நிராகார தந்தை சிவபாபா. அடுத்தது எல்லோருக்கும் தெரிந்த அவங்களுக்கு இருக்கிற சாக்கார தந்தை, அதாவது லௌகிக தந்தை. ஆனால் சாக்கார தந்தை இருந்தால் கூட மனிதர்கள் பகவானே பரமபிதாவேன்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. லௌகிக தந்தையை யாரும் பரமபிதாவேன்னு சொல்ல மாட்டாங்க, பகவானேன்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ அப்போ ஆஸ்தி பரமபிதா கிட்ட இருந்து தான் கிடைக்கிது. ஸோ கணவன் மனைவி வந்து லைஃப் பார்ட்னர்னுவாங்க. பார்ட்னர்னாலே பங்கு இருக்கும், இல்லையா? சம பங்கு கிடைக்கணும் கணவனுக்கும் மனைவிக்கும். ஸோ அதனால் உயில் எழுதினா கூட முதல்ல பாதியை மனைவிக்கு எழுதி வச்சுட்டு பிறகு தான் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னு பாபா சொல்கிறார். இது அப்படியே முஸ்லீம் மதத்தில் சட்டமாகவே இது வரும். பட் இப்படி தான் பிரிக்கிறாங்களான்னு தெரியல, பட் இந்த சட்டம் இருக்குதுங்க. ஆனால் இன்றைக்கி வந்து குழந்தைங்களுக்கே முழு செல்வத்தையும் கொடுத்துட்றாங்க. பட் இப்போ கொடுக்கறதில்ல, இப்போ காலம் மாறி போயிடுச்சு, இல்லையா? பெற்றோர்களும் ரொம்ப சுயநலவாதிகளாக ஆகிடுறாங்க. அப்போ அந்த டைம் பாபா இருந்த டைம் சொல்கிறார். ஏன்னா சிலருக்கு அந்த அளவுக்கு பற்று இருக்குது, நம்ம இறந்த பிறகு குழந்தைங்க தான் உரிமையாளர்களாக இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ
அப்பா இறந்தோடனே அம்மாவை கவனிக்கிறது கிடையாது குழந்தைங்க பெரும்பாலும். சிலர் தாயன்பு உடையவர்களாக இருக்கிறாங்க, சிலர் தாய்க்கு துரோகம் செய்பவர்களாக இருக்கிறாங்க இல்லையா. அப்போ கொஞ்சம் பேர் தான் அப்படி இருந்திருப்பாங்க. இன்றைய நாட்களில் பலர் தாய்க்கு துரோகம் செய்பவர்களாகத்தான் இருக்கிறாங்க. பாபா அப்போவே சொல்லியிருக்கிறார் 69க்கு முன்னாடியே தாய்க்கு துரோகம் செய்கிறவங்களாக தான் இருக்கிறாங்கன்ட்டு. அனைத்து செல்வங்களையும் அபகரிச்சுட்டு போயிடுறாங்க இல்லை. அதில் ஏன் அவனுக்கு மட்டும் சொத்து கொடுத்த இவனுக்கு மட்டும் சொத்து கொடுக்கல அப்படி இப்படின்னு போய் கடைசியில் அவங்கள யாருமே பார்த்துக்காம விட்டுருவாங்க. ஸோ சொத்து வாங்கினவனும் பார்த்துக்க மாட்டான், சொத்து இழந்தவன் பார்த்துக்கலன்னா கூட புரியும், வாங்குறவனுமே பார்த்துக்க மாட்டான். ஸோ அபகரிச்சுட்டு அவங்கள துரத்திடுறாங்க. நல்ல தர்மத்தில் இருக்கக்கூடிய நல்ல குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைங்களில் சிலர் கூட இந்த மாதிரி பயங்கரமாக தொந்தரவு செய்கிறவங்களாக இருக்கிறாங்க. டெய்லியும் தண்ணி அடிச்சுட்டு வந்து அப்பா அம்மா போட்டு அடிச்சுட்டு யார் உயிரோடு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்போ குழந்தைங்க பாட்டு கேட்டிங்க இல்லையா, கண் இல்லாதவர்களுக்கு வழிகாட்டுங்கன்ட்டு. சுகத்துக்கான வழியை சொல்லுங்கள், எங்கே அமைதி இருக்குமோ அந்த இடத்துக்கான வழியை சொல்லுங்கன்னு சொல்கிறீங்க. ராவண ராஜ்யத்தில் சுகமும் இருக்காது, அமைதியும் இருக்காது. அப்போ சொர்க்கத்துக்கு தான் போகணும் சுகம் வேணும்னா. அதற்கான வழியைத்தான் பாபா சொல்கிறவர் சிவபாபா. ஆனால் பக்தி மார்க்கத்தில் சிவன் வேறு சங்கர் வேறுன்னு கூட புரிஞ்சுக்கிறது கிடையாது. யாரை பார்த்தாலும் தலை வணங்கிட்டே இருக்கிறாங்க, சாஸ்திரம் படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இதனால் என்ன கிடைக்கிது இல்லையா? எந்த சாமியை பார்த்தாலும் உடனே விழுந்து கும்பிட்றது, சாஸ்திரம் படிக்கிறதுனால என்ன கிடைக்கும்னு கூட யாருக்கும் தெரியறதில்ல. ஏன்னா எல்லோருக்கும் அமைதியையும் சுகத்தையும் கொடுக்குற வல்லலோ ஒரே ஒரு தந்தை தான். அப்படின்னு சொர்க்கத்தை கொடுக்கிறார். சொர்க்கத்தில் தான் சுகமும் அமைதியும் இருக்கும். பாரதம் சொர்க்கமாக சத்தியுகமாக இருந்தபோது சுகமும் அமைதியும் இருந்தது, இப்போ கிடையாது. ஸோ அதனால் இங்கே சுகம் வேணும் அமைதி வேணும்னு பக்தி செஞ்சு நீங்கள் ஏமாற்றம் தான் அடைஞ்சிட்டே இருக்கிறீங்க. நாளுக்கு நாள் அமைதி இழந்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க. சாந்தி தாமத்துக்கும் சுகதாமத்துக்கும் அழைச்சிட்டு போகிறவர் ஒரே ஒரு சிவபாபா தான்னு இப்போ நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். பாபா, நாங்கள் உங்களை மட்டும்தான் நினைவு செய்வோம், உங்ககிட்ட இருந்து ஆஸ்தி அடைவோம் அப்படின்னு நாம் சொல்கிறோம். பாபா அதுக்கு சொல்கிறாரு, முழு ஆஸ்தி அடையணுன்னா குழந்தைகளே தேகம் உட்பட தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் மறந்துடுங்கன்றார். இல்லை, நம்ம எல்லோருமே பாபா நினைக்கணும் அப்படின்னு கண்டிப்பாக விரும்புகிறோம். ஆனால் நினைக்காதது காரணம் வேறு எங்கெங்கேயோ புத்தி போகுது. அதுக்கு தான் தேகம் சம்மந்தப்பட்ட எல்லா உறவையும் மறந்துடுங்க. அப்போ புத்தி தேகமற்ற பாபா கிட்ட போகும். ஒரு தந்தையைத்தான் நினைவு செய்யணும். நினைவு செஞ்சு ஆத்மா இங்கேயே தூய்மை ஆகணும். சொர்க்கத்துக்கு போய் தூய்மை ஆகுறதில்ல, தூய்மை ஆனால் தான் சொர்க்கத்துக்கே போக முடியும். நினைவு செய்யலைன்னா ரொம்ப தண்டனை வேறு அடைய வேண்டி இருக்கும், பதவி கூட குறைஞ்சிடும். அதனால தான் நினைவுக்கான முயற்சி செய்யுங்கன்னு பாபா சொல்கிறார். ஸோ பாபா நம்மளை ஆன்மீக குழந்தைங்களே அப்படின்னு கூப்பிட்றாரு இல்லையா? இந்த மாதிரி வேறு எந்த சத்சங்கத்திலையும் யாருமே கூப்பிட மாட்டாங்க. ஸோ இதுதான் ஆத்மாவுக்கான ஆன்மீக ஞானம். ஆத்மாக்களின் தந்தைக்கிட்ட இருந்து குழந்தைங்களுக்கு கிடைக்கிது. ஆத்மானாலே நிராகாரமானது தான், சிவபாபாவும் நிராகாரமானவர் தான். ஸோ உங்களுடைய ஆத்மா கூட சிவபாபா மாதிரி சின்ன புள்ளி தான், ரொம்ப ரொம்ப சின்னது. அதை யாருமே திவ்ய திருஷ்டி இல்லாமலாம் பார்க்க முடியாது. அந்த திவ்ய திருஷ்டி அல்லது தெய்வீக பார்வையை பாபா தான் கொடுக்கிறார். பக்தர்கள் ஆஞ்சநேயர் பிள்ளையாருக்கெல்லாம் பூஜை பண்ணுறாங்க. ஸோ எப்படி அவங்களுக்கு அந்த காட்சி கிடைக்கிது? ஏன்னா உண்மையில் அப்படி யாரும் கிடையாது. ஆஞ்சநேயர் மாதிரி பிள்ளையார் மாதிரி முகம் கொண்டு யாரும் கிடையாது. திவ்ய திருஷ்டி கொடுக்குற வள்ளல்
நான் தான் அப்படின்னு பாபா சொல்கிறார். இங்கே அவங்களுக்கு திவ்ய திருஷ்டி கொடுத்து காட்சியை நான் தான் காட்டுகிறேன். யார் அதிகமாக பக்தி செய்கிறாங்களோ அவங்களுக்கு நான் சாட்சாத்காரம் செய்விக்கிறேன்றார். ஆனால் இந்த சாட்சாத்காரத்தினால உண்மையிலே எந்த லாபமும் கிடையாது. இது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? பாபா கொடுத்த விஷயங்கள் தான் நம்ம அனுபவித்தது எல்லாமே. அதை பிடிச்சிக்கிட்டு பாபாவை விட்டுட்டாங்க. நாமளும் விட்டுட்டு இருந்தோம். இப்போ பாபா பிடிச்சிட்டு மற்றதெல்லாம் விட்டுட்டோம். அப்படி பாபா கொடுத்த ஒரு விஷயந்தான் சாட்சாத்காரம். அதை பிடிச்சிக்கிறாங்க மக்கள். ஆனால் அதனால் எந்த லாபமும் கிடையாது. ஆனால் அதிலே குஷி அடைஞ்சிடுறாங்க, திருப்தி அடைஞ்சிடுறாங்க. ஆனாலும் பாவம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இப்போ சாட்சாத்காரம் பார்த்ததுனால அவங்களுக்கு எந்த பலனும் இல்லை. ஏன்னா இந்த ஞானத்தை படிக்காமல் எதையுமே அடைய முடியாது. தேவதைகளை அனைத்து குணங்களிலும் நிரம்பியவர்னு சொல்கிறாங்க. இந்த படிப்பின் மூலமாக தான் அவங்க ஆனாங்க. நீங்களும் இந்த படிப்பின் மூலம் ஆகணும். மற்றபடி சாட்சாத்காரம் பார்க்குறதெல்லாம் பக்தி மார்க்கத்தின் விஷயம். அவங்க சாட்சாத்காரத்தில் வேணும்னா கிருஷ்ணரோட பார்த்துருக்கலாம், ஊஞ்சல் ஆடி இருக்கலாம். ஆனால் நீங்கள் உண்மையில் கிருஷ்ணரோட ஊஞ்சல் ஆடணும். ஸ்தூலமாக சொர்க்கத்தில் அவர் கூட இருக்கணும். அது இந்த படிப்பினால் மட்டுமே சாத்தியம். எந்த அளவுக்கு முரளியில் சொல்கிற மாதிரி ஸ்ரீமத் படி நீங்கள் நடக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உயர்ந்த பதவியை அடைவீங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ எந்த அளவுக்கு ஸ்ரீமத் படி நடக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உயர்ந்த பதவி. ஸோ பகவானால் சொல்லப்பட்டதை தான் ஸ்ரீமத்துன்னு சொல்கிறோம். அதனால் கிருஷ்ணரின் ஸ்ரீமத்துன்னு சொல்கிறது தப்பு. பரமபிதா பரமாத்மாவின் மூலமாக தான் ஸ்ரீமத் கிடைக்கிது. அந்த ஸ்ரீமத் மூலமாகத்தான் கிருஷ்ணருக்கு அந்த பதவியே கிடைக்கிது. கிருஷ்ணர் அந்த நாராயணன் பதவி அடையிறதுக்கு காரணமே சங்கம யுகத்தில் பிரம்மாவாக இருக்கும்போது ஸ்ரீமத் படி நடந்ததுனால தான். உங்களுடைய ஆத்மா கூட கிருஷ்ணரோட தேவதா தர்மத்தில் தான் இருந்தது. அதாவது கிருஷ்ணபுரியில், கிருஷ்ணருடைய பூமியில் இருந்தது. ராதை கிருஷ்ணர் உண்மையிலே அவர்களுக்குள்ள என்ன உறவு அப்படின்னு கூட பாரதவாசிகளுக்கு தெரியாது. 2 பேருமே தனித்தனி ராஜ்யத்தில் இருந்தாங்க. சுயமரத்துக்கு பிறகு தான் லக்ஷ்மி நாராயணனாக ஆகிறாங்க. ஆனால் அவங்க அதுக்கு முன்னாடியே லவ் பண்ணாங்க அப்படிலாம் காட்டுறாங்க. சொர்க்கத்தில் லவ்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் பாபா தான் புரிய வைக்கிறாரு. சொர்க்கத்தின் இளவரசன் இளவரசி ஆகிறதுக்காகத்தான் நீங்கள் கூட இப்போ படிச்சுட்டு இருக்கிறீங்க. ஸோ இளவரசன் இளவரசிக்கு திருமணம் ஆன பிறகு, சுயமரமான பிறகு பேர் மாறிடும். ஸோ அந்த மாதிரி தேவதைகளாக குழந்தைங்களை இப்போ பாபா மாற்றுறார். ஆனால் ஸ்ரீமத் படி நீங்கள் தான் நடக்கணும் இல்லையா? ஸ்ரீமத் கொடுக்கறது தான் அவருடைய வேலை. அதன்படி நீங்கள் தானே நடக்கணும். நீங்கள் வாய்வழி வம்சத்தினராக இருக்கிறீங்க. பிரம்மா வாய்வழியாக பிறந்த பிராமணர்களாக இருக்கிறீங்க. மற்றபடி கலியுக பிராமணர்கள் விகாரத்தின் மூலமாக பிறந்தவர்கள். குக் வம்சாவளி, அதாவது கர்ப்பத்தின் மூலமாக பிறவி எடுத்தவர்கள். நாம் முக்கு வம்சாவளி, அதாவது வாய் வழியாக பிறவி எடுத்தவர்கள். அந்த கலியுக பிராமணர்கள் காமச்சிதையில் உட்காரதுக்கான தாலி கயிறை கட்ட வைக்கிறாங்க. ஆனால் இங்கே காமத்தை வெல்வதற்கான ராக்கி கயிறை நாம் கட்டுறோம். அப்படின்னா அந்த விகாரத்தை விட வேண்டி இருக்கும். ஸோ இந்த காலத்து குழந்தைங்க சண்டை சச்சரவுங்களில் ஈடுபட்டு முழு செல்வத்தையும் வீணாக்கிடுறாங்க. ஏன்னா உலகமே ரொம்ப மோசமாக இருக்குது. இப்போ எல்லாத்தையும் விட மிக மோசமான நோய் இந்த சினிமான்றார். நல்ல குழந்தைங்களை கூட சினிமா கெடுத்துடும். ஸோ சினிமாவுக்கு போகிறதுனால கெட்டு போயிடுவாங்க. ஸோ ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஸோ அதனால் பிரம்மகுமாரிகளுக்கு சினிமா போகிறதுக்கு பாபா தடை போட்டிருக்கிறார். ஆனால் நீங்கள் ஒரு வேளை உறுதியாக இருந்தீங்கன்னா அங்கே போய் சேவை பண்ணுங்கன்றார். இது இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்தது எல்லைக்குட்பட்ட சினிமா. இதே மாதிரி எல்லையற்ற சினிமா ஒன்று இருக்குது. அதன் மூலமாக தான்
அந்த எல்லையற்ற சினிமாவுக்குள்ளே இந்த எல்லைக்குட்பட்ட சினிமா, பொய்யான சினிமா உருவாக்கப்பட்டு இருக்குது அப்படின்னு நீங்கள் புரிய வைக்கலாம் அப்படிங்கிறார். ஸோ தேட்டரில் யாரும் இந்த ஞானத்தை கேட்பாங்கன்னு தோணலை. மேபி அப்போ கேட்டிருக்கலாம். ஆத்மாக்கள் வசிக்கிற இடம் மூலவதனம், பிறகு இடையில் இருக்கிறது சூக்ஷ்மவதனம், நாம் இப்போ இருக்கிறது சாக்கார வதனம் அல்லது ஸ்தூலவதனம். ஸோ இந்த ஸ்தூலவதனத்தில் தான் முழு 5000 வருட விளையாட்டும் இருக்குது. இந்த சக்கரம் சுற்றிக்கிட்டே இருக்குது, சிருஷ்டி சக்கரம். பிராமண குழந்தைகளாகிய நீங்கள் தான் ஸ்வதஷ்ண சக்கரதாரி ஆகணுமே தவிர தேவதைகள் கிடையாது. ஆனால் பிராமணர்களுக்கு அந்த அலங்காரத்தை கொடுக்கல, சங்கு சக்கரமெல்லாம் தேவதைகளுக்கு கொடுத்துட்றாங்க. ஏன்னா பிராமணர்கள் முயற்சியாளராக இருக்கிறாங்க, இன்னும் 24 மணி நேரம் ஸ்வதஷ்ண சக்கரதாரியாக ஆகலை. இன்றைக்கி நல்லா சூப்பராக இருக்கிறாங்க, நாளைக்கே விகாரத்தில் விழுந்துடுறாங்க. ஸோ அதனால் எப்போவுமே ஒரே ஸ்டெடியாக இருக்கிற தேவதைகளுக்கு அந்த அலங்காரத்தை கொடுத்துட்றாங்க. ஆனால் உண்மையிலே ஸ்வதஷ்ண சக்கரதாரி நாம தான். ஆனால் பக்தி மார்க்கத்தில் ஸ்வதஷ்ண சக்கரத்தின் மூலமாக கிருஷ்ணர் அகாசுரன், பகாசுரன் போன்ற அசுரர்களை அழிச்சதாக காட்டுறாங்க. உண்மையிலே கிருஷ்ணர் அஹிம்சோ பரமாதர்மத்தை சார்ந்தவர் அப்படின்னு அர்த்தம். மிக உயர்ந்த தேவதைகளிலே மிக உயர்ந்தவர். அவர் எப்படி இம்சை பண்ணியிருப்பார், ஒருத்தர் கழுத்தை எப்படி வெட்டியிருப்பார்? ஸோ இதெல்லாம் பக்தி மார்க்கத்தின் விஷயம், உண்மை கிடையாது. எங்கே போனாலும் சிவலிங்கம் இருக்குது, ஆனால் பேர் மட்டும் ஒரு ஒரு லிங்கத்துக்கும் வெவ்வேறு பேர் வைக்கிறாங்க, இந்த ஈஸ்வரன் அந்த ஈஸ்வரன்ட்டு. அதேமாரி மண்ணினால் தேவிகளுடைய சிலை செய்கிறாங்க, அலங்காரம் பண்ணுறாங்க, ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி பூஜை பண்ணுறாங்க, பாலனை பண்ணுறாங்க, பிறகு கடலில் போய் கரைச்சிட்றாங்க. அப்போ அது ஒரு பொம்மை பூஜை தானே, என்னன்னே தெரியாமல் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்க. அதனால் எந்த பலனும் அடையிறது கிடையாது. இதெல்லாம் பணத்தை வீணாக்கிற பக்தின்னு பாபா சொல்கிறார். இல்லை நம்ம பெருசான பிறகு அந்த தீபாவளி பட்டாசு வெடிக்கிறது பணத்தை கரியாக்குறதுன்னு நமக்கு தெரியுது. பக்தியில் பண்ணுற செலவு எல்லாமே, செலவு நேரம் எல்லாமே பணத்தை, நேரத்தை, சக்தியை வீணாக்கிறது தான்றார். ஏன்னா அதனால் எந்த நன்மையும் இல்லை. ஏணிப்படியில் இறங்கி தானே வரீங்க, ஏறலையே. ஸோ பாபா வராருன்னா எல்லோருக்கும் முன்னேறும் கலை ஏற்படுது பாபா வரும்பொழுது தான். ஏன்னா அவர் தான் எல்லோரையும் சாந்தி தாமம் சுகதாமத்துக்கு அழைச்சிட்டு போகிறார். இங்கே ஒரு பைசா செலவு பண்ண தேவையில்லை. ஆனால் பக்தியில் நீங்கள் செலவு பண்ணியே ஏழை ஆகிட்டீங்க. ஸோ பணக்காரர் மற்றும் ஏழை, பணக்காரன்லேருந்து ஏழை ஆகிறதும் ஏழையிலேருந்து பணக்காரன் ஆகிறதுக்கான கதையை பாபா இப்போ புரிய வைக்கிறார். நீங்கள் தான் இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யத்தில் இருந்தீங்க, இப்போ மறுபடியும் நரன்லேருந்து நாராயணன் ஆகிறதுக்கான ஞானத்தை பாபா உங்களுக்கு கொடுக்குறார், கொடுத்து உங்களை மாற்றுறார். ஸோ அவங்க இதைத்தான் 3வது கண் கொடுக்கிற கதை அப்படின்னு சொல்லிடுறாங்க, தீஸ்ரி கதா அப்படின்ட்டு. ஆனால் அவங்க சொல்கிற கதையெல்லாம் பொய்யான கதை. உண்மையான 3வது கண்ணின் கதை பாபா சொல்கிற இது தான். ஏன்னா இதன் மூலமாக தான் ஆத்மாவுக்கு ஞானங்கிற 3வது கண் திறக்குது. ஸோ இந்த ஞானங்கிற 3வது கண்ணு திறக்கிறது தான் அங்கே சாமிக்கு கண்ணு திறக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. சிலை உருவாக்கும்போது கண்ணை மட்டும் மூடி இருக்கிற மாதிரியே வச்சுருப்பாங்க. அதுக்கு ஒரு நல்ல நாள் ஒரு பூஜையெல்லாம் பண்ணி கண்ணை திறப்பாங்க. அது உண்மையில் இந்த ஞானம்ன்ற கண்ணை திறக்கிறதுடைய நினைவு. இப்போ இந்த முழு சக்கரமும் நம்மளுடைய புத்தியில் வந்துடுது. உங்களுக்கு ஞானம்ங்கிற இந்த 3வது கண் கிடைச்சிட்டு இருக்குது. ஸோ அமர கதையும் கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஸோ ரெண்டுமே ஒரே விஷயந்தான். இந்த கதையை உங்களுக்கு அமரர் பாபாவே சொல்லி உங்களை அமரராக்கிறார், அமரபுரிக்கு எஜமானராக்கிறார். அங்கே நீங்கள் ஒருபொழுதும் மரணம் அடைய மாட்டீங்க, மரணன்ற பேச்சு அங்கே இருக்காது. ஆனால் இங்கே பாருங்கள், மனிதர்களுக்கு மரணத்தை பற்றி, அதாவது காலனை பற்றி எவ்வளோ பயம் இருக்குது.
அங்கே பயப்படுறதுக்கான கண்ணீர் சிந்துறதுக்கான விஷயமே இருக்காது. குஷி குஷியாக பழைய உடம்பை விட்டுட்டு புது உடம்பை எடுப்பீங்க. ஆனால் இங்கே மனிதர்கள் பாருங்கள், ஒருத்தர் இறக்க போகிறாங்கன்னா எவ்வளோ கண்ணீர் சிந்துறாங்க. அதனால்தான் இது அழுது கொண்டிருக்கும் உலகம்னு பாபா சொல்கிறார். இது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட நாடகம். ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுடைய நடிப்பை நடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இல்லை எவ்வளோ நேரம் இந்த உடம்புல நடிப்பு இருக்கோ அது வரைக்கும் இங்கே நடிப்பாங்க, அடுத்த உடம்புல நடிக்கிறதுக்கு டக்குன்னு போயிடுவாங்க. ஸோ அதனால் அழுறது அர்த்தம் இல்லை. தேவதைகளை மோகத்தை, அதாவது பற்றை வென்றவர்கள்னு சொல்கிறோம் இல்லையா. இங்கே உலகத்தில் பாருங்கள், பலவிதமான குருமார்கள் இருக்கிறாங்க. அவங்க மூலமாக பலவிதமான வழிமுறைகள் கிடைக்கிது. அது மட்டும் இல்லை, ஒவ்வொருத்தருடைய வழியும் தனித்தனியாக வேறு இருக்குது. சந்தோஷி தேவிக்கும் பூஜை நடக்குது. சந்தோஷி அப்படின்னா திருப்தி தேவின்னு அர்த்தம். உண்மையிலே சத்தியுகத்தில் தானே திருப்தியாக இருக்க முடியும் தேவிகள். இங்கே எப்படி திருப்தியாக இருக்க முடியும்? சத்தியுகத்தில் தேவதைகள் எப்போவுமே திருப்தியாக இருப்பாங்க. இங்கே ஏதோ ஒரு ஆசையோடு தான் இருக்கிறாங்க. ஆசை இருக்கிறதுனாலே திருப்தி இல்லைன்னு தான் அர்த்தம் இல்லையா. சொர்க்கத்தில் எந்த ஆசையும் இருக்காது. அந்த அளவுக்கு பாபா நம்ம எல்லோரையும் திருப்திப்படுத்தி விடுறார். அடுத்த 2500 வருடத்துக்கு எந்த ஆசையும் பட வேண்டிய அவசியம் இல்லாத அளவுக்கு அங்கே எல்லாமே இருக்கும். ப்ளஸ் மெயினாக உங்களுக்கு அந்த திருப்தி சக்தி இருக்கும். நீங்கள் பல மடங்கு செல்வந்தர்களாக ஆகிடுறீங்க. பாருங்களாம், கவலை நிரம்பிய இந்த உலகத்தில் திருப்தியாக இருக்கிறதன் மூலம் திருப்தியான உலகத்துக்கே போகிறீங்க 21 ஜென்மத்துக்கு. ஸோ இந்த பொருள் இல்லையேன்னு கவலைப்படுற மாதிரி எந்த பொருளும் குறைய இருக்காது. அங்கே அந்த கவலையே இருக்காது. எல்லோருக்கும் சத்கதி கொடுக்குற வள்ளல் நான் தான் அப்படின்னு சிவபாபா சொல்கிறார். குழந்தைங்களுக்கு 21 பிறவிக்கு குஷியை கொடுக்குற இப்படிப்பட்ட தந்தையை நினைவு செய்யணும் இல்லையா. நினைவின் மூலமாக மட்டும்தான் உங்களுடைய பாவம் அழியும். மேலும் நீங்கள் சதோ பிரதானமாக ஆயிடுவீங்க. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு பாபாவை நினச்சிக்கிட்டே இருக்கணும். நினைக்க நான் சதோ பிரதானமாகிறேன், நினைக்கிற என்னுடைய பாவமெல்லாம் அழியுது. இந்த நினைவோடு நினைக்கணும் பாபாவை. எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு அதிகமாக நீங்கள் புரிய வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரஜைகள் அதிகமாக உருவாகிட்டே இருப்பாங்க. ஸோ நிறைய பிரஜைகளை உருவாக்க அங்கே உங்களுக்கு உயர்ந்த பதவி கிடைக்கும். இது ஒன்றும் சாது சன்னியாசியோடைய கதை கிடையாது. இந்த பிரம்மா வாய் மூலமாக சுயம் பகவானே உங்களுடைய கதையை புரிய வைக்கிறார். இப்போ நீங்கள் திருப்தி நிரம்பிய தேவி தேவதைகள் ஆகிட்டு இருக்கிறீங்க. சதா தூய்மையாகத்தான் இருப்பேன் அப்படிங்கிற விரதம் எடுத்துக்கணும். ஸோ இதோடைய நினைவு தான் முஸ்லீம்கள் நோன்பு இருக்கிறது, இந்துக்கள் நோன்பு இருக்கிறது, கிறிஸ்தவர்கள் உபவாசம் இருக்கிறது, எல்லாமே விரதம் எல்லாமே. ஏன் தூய்மையாக இருக்கிறதுக்கான விரதம் எடுக்கணும்? ஏன்னா நம்ம தூய்மையான உலகத்துக்கு போகணும் இல்லையா. அப்போ ஒருபொழுதும் தூய்மை இழக்கக்கூடாது. தூய்மை இழந்தவர்கள் தூய்மையான உலகத்துக்கு போக முடியாது. ஸோ இந்த விரதத்தை பாபா தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆனால் மனிதர்களோ பல வகையான விரதங்களை உருவாக்கிட்டாங்க. அதனால் எந்த நன்மையும் கிடையாது. அற்புதமான முரளி கொடுத்த அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, ஒரு பாபாவுடைய வழிபடி மட்டும் நடந்து சதா திருப்தியாக இருங்க. திருப்தியான தேவி தேவதை ஆகணும், சந்தோஷமாக தான் ஆகணும், இப்போவே ஆகணும். அதனால் இப்போ எந்த ஆசையும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. இச்சா மாத்திரமா வித்யான்னு வரும் இல்லையா. ஆசைனா என்னன்னே தெரியாத நிலையில் இருக்கணும். ஏன்னா பாபா கிட்ட இருந்த அனைத்து பிராப்திகளையும் நாம் இப்போ அடைஞ்சிட்டு இருக்கிறோம். ஸோ அனைத்து பிராப்திகளையும் பெற்று பல மடங்கு செல்வந்தர்களாக இப்போவே நம்ம ஆகணும் அப்படின்னு இப்போவே நிரப்பிக்கணும். எல்லாத்தையும் விட மிக மிக அசுத்தமாக்கக்கூடியது இந்த சினிமா. அதனால தான் சினிமா பார்க்குறதுக்கு பாபா குழந்தைங்களுக்கு தடை போட்டிருக்கிறார். ஸோ துணிச்சல் மிகுந்த புத்திசாலியாக ஆகி
எல்லைக்குட்பட்ட சினிமாவின் ரகசியத்தையும் எல்லைக்கு அப்பாற்பட்ட சினிமாவின் ரகசியத்தையும் புரிஞ்சுக்கிட்டு மற்றவர்களுக்கும் புரிய வைக்கிற சேவை செய்யுங்கள். வரதானம். முயற்சியிலும் சேவையிலும் விதிபூர்வமாக விருத்தி அடையக்கூடிய தீவிர முயற்சியாளர் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், பிராமண வாழ்க்கைனாலே விதிபூர்வமான வாழ்க்கைன்னு அர்த்தம். இல்லை, அவங்க இதோட நினைவாக கலியுக பிராமணர்கள் கூட சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த தட்டில் ஒரு மந்திரத்தை சொல்லி இப்படி கையால் சுற்றி என்னென்னமோ பண்ணிட்டு தான் சாப்பிடுவாங்க. ஸோ நம்மளுடைய நினைவு இல்லையா, உண்மையான பிராமணன் நாமன்னும் பொழுது எவ்வளோ விதிபூர்வமாக வாழ்க்கை இருக்கணும். அதனால் எந்த ஒரு காரியமும் வெற்றி கிடைக்குன்னா விதிப்படி செய்யணும், செஞ்சால் கிடைச்சிடும். ஏன்னா சுய புருஷார்த்தமோ சேவையோ வளர்ச்சி ஏற்படலை, வெற்றி கிடைக்கலன்னா கண்டிப்பாக விதியில் ஏதோ குறை இருக்குது, விதிபூர்வமாக பண்ணலைன்னு புரிஞ்சுக்கோங்க. அதனால் செக் பண்ணுங்கள். அமிர்த வேலையிலேருந்து இரவு வரைக்கும் உங்களுடைய எண்ணம் விதிபூர்வமாக இருந்ததா, பேசின வார்த்தை விதிபூர்வமாக இருந்ததா, நீங்கள் செய்த செயல் எல்லாமே விதிபூர்வமாக இருந்துச்சா, நீங்கள் மற்றவர்களோடு பழகிற விதம் விதிபூர்வமாக இருந்துச்சான்னு செக் பண்ணுங்கள். அப்படின்னா அதை எப்படி செக் பண்ணுறதுன்னா, அதில் முன்னேற்றம் தெரிஞ்சிருக்கும். அப்படி முன்னேற்றம் தெரியலை அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்னு யோசித்து அதை நிவாரணம் பண்ணிவிடுங்க. அப்போ மனசொடைஞ்சு போக மாட்டீங்க. ஏன்னா விதிபூர்வமான வாழ்க்கை இருந்துச்சுன்னா வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும், நீங்களும் தீவிர முயற்சியாளர் ஆகிடுவீங்க. ஸோ ஒன்று விதிப்படி செய்யணும். அந்த விதியை உருவாக்குற நாம முதல்ல விதிப்படி நடக்கணும். ஸ்லோகன். செம பவர்ஃபுல்லான வரதானம் அது. ஸ்லோகன். உண்மையான பவித்திரத்தை எதுன்னா தூய்மையிலும் நிரம்பியவராக இருக்கணும், சத்தியத்தன்மையிலும் நிரம்பியவராக இருக்கணும். இல்லை, பாபா சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணுறது தான் உண்மையான பவித்திரத்தை. ஸோ காமம் இல்லாமல் இருக்கிறது மட்டும் இல்லை, பாபா சொல்கிற ஸ்ரீமத் படி ஃபுல்லாக நடக்கிறது தான் உண்மையான பவித்திரத்தை, தூய்மை அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. அவ்யக்த இஷாரா உங்களுக்காக மற்றவர்களுக்காகவும் மனதின் யோக சக்தியை பயன்படுத்துங்க. ஸோ வார்த்தை மூலமாக ஒரு காரியம் வெற்றி அடையலை அப்படின்னா அவங்களுக்கு வார்த்தையில் சொன்னால் புரியாதுப்பா, சுபபாவனை மூலமாக தான் மாறுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அப்போ வார்த்தையினால் காரியத்தை வெற்றியாக்க முடியல அப்படின்னா எது வெற்றியாக்கும்? அமைதி சக்தியின் சாதனம் அந்த காரியத்தை வெற்றியாக்கும். அது என்ன அமைதி சக்தியின் சாதனம்? சுப சங்கல்பம், சுப பாவனை, கண்களின் மொழி, இது எல்லாமே அமைதி சக்தியின் சாதனம். சுபமான எண்ணம், சுபமான பாவனை, கருணை நிரம்பிய கண்களின் மொழி, கருணை மொழி மற்றும் அன்பின் அனுபவம் காரியத்தை வெற்றியாக்கிடும். ஸோ அப்போ அன்பின் அனுபவத்தை கொடுக்கணும், சுபமான எண்ணத்தை உருவாக்கணும், அந்த கண்ணில் கருணை இருக்கணும். இதெல்லாம் இருக்கும் பொழுது வாயினால் சொல்ல முடியாத விஷயத்தையும் உங்களால் வெற்றியாக்க முடியும். செம்ம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.